வந்து நின்னீங்கன்னா மாட்டிப்பாங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் இது ஆடியன்ஸ் பார்த்தா கூட சொல்கிறேன், ஊர்லேருந்து வரவங்களுக்கும் சரி இங்கே இருக்கிறவங்களுக்கும் சரி உங்கள் கையில் ஏதாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சினிமாவை தேடுங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸையும் நீங்கள் நோபடிக்காது. எல்லா பேரண்ட்ஸாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது மாதம் உனக்கு ரூம் ரெண்டோ சாப்பாடு கொடுக்குது. ஸோ ஏதாவது ஒரு கையில் சர்வைவலுக்கு வச்சுட்டு நீங்கள் சினிமா தேடி சினிமாவில் செட்டில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை விடலாம். எதுவுமே நம்ம பிளாங்காக வந்து நிற்கிறது வந்து வேணாம். அதே மாதிரி நீங்கள் படம் கொடுங்க, இந்த படத்தில் நீங்கள் நடிகன்னு சொல்கிற கூட்டம் நிறையா இருக்கும். அது வந்து டெஃபினட்டாக பணம் கொடுத்து நடிக்கணும்னு சொன்னாவே அது போகஸ். அது டெஃபினட்டாக அவங்க படமும் எடுக்க மாட்டாங்க, நீங்கள் நடிக்கவும் மாட்டீங்க. ஸோ ஜென்யூனான கம்பெனிஸ் இருக்குது, அதை தேடி போகணும். அதுதான் சொல்கிறேன், அதை தேடி நம்ம மக்கள் போகணும். ஆனால் எல்லாம் இப்போ சினிமா மாறிடுச்சு சார், டோட்டலாக கார்பரேட் மாதிரி ஆயிடுச்சு. எல்லா இடத்துலையுமே வந்து சீட்டிங் சொல்கிறாரு. யாராவது ஒருத்தர் 2 பேர் பண்ணுற தப்பு தான் எல்லாம் மொத்த சினிமாவுக்கும் கெட்ட பேர் வருது. ஸோ நல்ல கொஸ்டின் இருக்குது. அவேர்னஸ் வந்து என்னன்னா எதுவுமே விட்டுட்டு நீங்கள் வராதிங்க. ஃபுல்லாக கையில் நீங்கள் அட்லீஸ்ட் ஏதாவது வச்சுட்டு சென்னையில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே நீங்கள் சினிமா சான்ஸ் செய்யலாம், இல்லை டேரக்டர் சான்ஸ் செய்யலாம். பட் சினிமாவை நம்பி நீங்கள் வந்து சினிமா உங்களை கையே விடாது. ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு டோர்